ரொம்ப தூரம் போக சொல்ல இருங்க. நான் உங்களுக்கு இருங்க தம்பி, தம்பி இதை கொஞ்சம் அப்படி வைங்க. இல்ல நீங்க வந்து நான் ஒரு நிமிஷம் சார், நீங்க 10 அடி இருப்பா இரு. என்ன நீங்க என்ன கை 10 அடி தூரம் மிஸ்டர் இரியா, தேவலா பேசிட்டு இருக்கற. என்ன பேசிட்டு இருக்கற நீ? மீடியானா சண்டைக்கு வருவியா? இங்க பாருங்க பிரதர், இங்க இருங்க பிரதர், இங்க 10 அடி தூரத்துல வைங்கன்னு சொல்றேன் பிரதர். உங்களுக்கு இருங்க, என்னையா பேட்டி கொடுங்க. நீங்க எதுக்கு சார் பேட்டி எடுக்கறீங்க? நீங்க ஏன் சார் ரெஸ்ட் பேசுறீங்க? என் வாய் விட்டு மணி நீட்றா. நீங்க ஏன் ரெஸ்ட் பண்றீங்க? என்னடா பண்ணீங்க? என் வாய் முன்னாடி நீட்ற. இல்ல நீங்க எதுக்கு ரெஸ்ட் நான் உடனே பேட்டி கொடுவா. சார் இதுல எதுவுமே இல்லைங்க சார். ஏங்க சார் விடுங்க சார். அதான் டிராபிக் வராது சார். நீங்க ஒரு ஓரமா நின்னு நீ எடு நான் சொல்றேன். ஓரமா நிக்கிறேன் சார், நெட்வொர்க் பாக்க கிடைக்காது. ஓரமா நில்லு. நீ கேக்குறப்பா இவரு என்ன பேசுற? நீ பேசுற அவர் பத்தியா பேசுறது? ஓரமா நின்னுட்டு இருக்கறோம். சரி சார், நீ பேசுறது அவர் பேசுறது இல்லையா? நான் உங்களை ரொம்ப போச்சு சொல்ல. மைக்ல யாரும் சொல்ல. என்ன பேட்டியா எடுக்க முடியும். நான் இடைஞ்சல இல்லன்னு சொல்ல தம்பி. 10 அடி தூரம் தான். உங்களை ரொம்ப தூரம் போக சொல்ல. உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுத்தவும் நீங்க இல்ல. வந்து நில்லுங்க. காலையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்ல. நீங்க யாராய் வரோம் எங்களுக்கு தெரியவும் தெரியாது. எந்த மீடியாவா இருக்கு. ஒரு 10 அடி தூரத்துல கூட்டம் பாருங்க, 100 பேர் இருக்காங்க. சரி சார், ரோடு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணாதீங்கன்னு சொல்றோம் நாங்க. இதுல என்ன தப்பு? விடுங்க சார். அதெல்லாம் இதெல்லாம் கேட்டுதா சார் வண்டி வந்து கிளியர் பண்ண முடியுமா? சரி சார், நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன். உள்ள போ. அந்த பேரிகார்டு உள்ள போய் இப்ப நீங்களே தான் பிரச்சனையா உருவாக்குறீங்க. இப்ப இவரு தான் இப்ப வந்து நீங்க தான் பிரச்சனையா உருவாக்குறீங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் எந்த பிரச்சனை அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க வந்துதான் பிரச்சனையா எடுக்கிறீங்க. சரிங்க. இப்ப வந்து சார் இப்ப இவ்வளவு நேரம் எது பிரச்சனை வரலைங்க சார். இப்ப இவ்வளவு 6 மணில இருந்து இந்த மாதிரி தான் சார் இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் எந்த பிரச்சனையுமே ஆவலிங்க சார். இவர் தூண்டி விடுறாரு. என்ன ஏத்துறாரு? அவர் ஏத்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் போலீஸ் எல்லாமே பார்ப்போம். நாமக்கல்லில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. இந்த நிலையில நியூஸ் தமிழுடைய செய்தியாளர்கள் அந்தந்த பகுதியில் நின்று தொண்டர்களுடைய கருத்துக்களை சேகரித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக எம்முடைய செய்தியாளர் தங்கமணி அங்கு வரக்கூடிய தாவேக தொண்டர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்காக சாலையின் ஓரமாக நின்று பேட்டி எடுத்துக் கொண்டிருந்த பொழுது காவல்துறையினர் இடையூறு செய்திருக்கிறார்கள். அதனை எதிர்த்து தற்பொழுது அது வாக்குவாதமாக அங்கு மாறி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்தது என்ற விவரங்களோடு தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி வணக்கம். நாம வந்து சாலையோரத்தில் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம். நீங்களும் முன்னமே வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அவர்கிட்ட, நாங்கள் ஓரமாக நின்று காலையில இருந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியுமே எதனால அவர் கட்டுப்பாடு விதிக்கிறாரு, என்ன சொன்னாரு, எதனால அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது? கௌரி, குறிப்பாக இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கலில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில தான் நியூஸ் தமிழ் செய்தி விஜய் அவர்கள் செல்கின்ற நுழைவு பாதைக்கு அருகில், அதாவது சாலையோரமாக காலை முதலே இருந்து வருகின்ற நிர்வாகிகளிடம் பேட்டிகளை எடுத்துக்கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் சாலையினுடைய ஒரு ஓரமாக நின்று பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து, நீங்கள் இனிமேல் இங்கு பேட்டி எடுக்கக்கூடாது, அப்படி பேட்டி எடுத்தால் நான் உங்களை உள்ளே அனுப்பிவிடுவேன், அதாவது நடு கூட்டத்திற்குள் அனுப்பிவிடுவேன் என்ற ஒரு எச்சரித்தார். தொடர்ந்து நாங்கள் வந்து சாலையினுடைய ஓரமாக நின்றுதான் நாங்கள் வந்து செய்திகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எதற்கு எங்களை விரட்டுகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்ட பொழுது நம்முடைய அந்த மைக்கையும் கீழே பிடித்து தள்ளும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது அருகில் இருந்த தாவேகா தொண்டர்கள், இவர்கள் காலை முதலே இருந்து ஓரமாக தான் செய்தி எடுத்துருக்காங்க, நீங்க எதற்கு இப்ப தற்போது பிரச்சனை பண்ணுகிறீர்கள் என்ற கேள்வி வந்து எழுத்தும்போது காவல்துறைக்கும் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டருக்கும் இடையே தற்போது வாக்குவாதம் என்பது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்துல நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, அப்படி பேட்டி எடுக்கணும்னா நீங்க தனியா பேட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலையும் வந்து தற்போது இந்த நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை வந்து தற்போது சிலருக்கு வந்து இந்த மகிழ்ச்சி நிறுத்தம் என்பதை வெடித்திருக்கிறார்கள். நீங்க உள்ளே போங்க, இல்லைன்னா நீங்க வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்க இருக்கின்ற தாவேக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதற்கு எல்லா பிரச்சனையும் நீங்க பண்றீங்க, அப்படிங்கிற மாதிரியான கேள்வி விஜய் அவர்கள்